வணக்கம். இது எங்கள் கொக்கு வைத்தியத்தின் சேனல் மூலமாக வரவிருக்கும் 46வது வீடியோ. இந்த வீடியோவில் மூட நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த மூட நம்பிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு விஷயத்தையோ அல்லது ஒரு பொருளையோ உண்மைத்தன்மைக்கு எதிராக சரி என்றோ அல்லது பலன்களுக்கு எதிரான பலன் தரும் என்று நம்புதலோ மூட நம்பிக்கை என்று பொருள்படுகிறது. இந்த மூட நம்பிக்கைக்கு எதிரான நிறைய எழுத்தாளர்கள் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நாம் சினிமா பாடல்களில் கூட இந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சொன்ன ஒரு பாடலினுடைய ஒரு 4 வரிகளை பார்த்திங்கன்னா அது எல்லாருமே கேட்ட வரிகள். இப்போ உள்ள இளமையான பையங்க அந்த பாடலெலாம் நல்லா கேட்டாலே தெரியும். அதில் மிகப்பெரிய தத்துவத்தை உள்ள வச்சுருப்பார். அதாவது வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைதனை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. அது மாதிரி நிறையா அந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக நிறைய பாடல்கள் கூட வந்திருக்குது. நிறைய சினிமாவில் நம்ம விவேக் சார் நடித்த படங்களில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் மூட நம்பிக்கைக்கு எதிரான கருத்துக்கள் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி மூட நம்பிக்கை மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை ரொம்பவே பின்னால் கொண்டு வருது. அப்போ எந்தெந்த மாதிரியெல்லாம் அதில் கொண்டு வருது, எதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களை பார்க்கலாமே. சில மூட நம்பிக்கைகள் அடிப்படையில் அதனுடைய கருத்து உண்மைத்தன்மையை அற்றதாக இருந்தாலும் அது சில நேரங்களில் மனுஷனுக்கு நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னா அது பரவாயில்லைங்க. அனாவசியமான உண்மைக்கு எதிரான நிறையா அந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கையில் வருது. அதாவது சகுனம் பார்ப்பது, ஜாதகம் பார்ப்பது, இது மாதிரியான விஷயங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னும் அதில் ஊறி போனவங்கள்லாம் இருக்கிறாங்க. அது மாதிரியான நம்பிக்கைகளில் இது மாதிரி நம்ம இந்த நட்சத்திரத்தில் இந்த பெண்ணை கொடுத்தோம்னா மாமனார் இருக்க மாட்டார், மாமியார் இருக்க மாட்டாங்க, அப்போ இந்த நட்சத்திரத்தில் நம்ம பெண் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான இன்னும் நிறைய பேர் நம்புகிறாங்க. அதனால தான் நிறைய கன்னிகள் இன்னும் முதிர்கன்னிகளாகவே திருமணமாகாமல் நிறைய காலங்கள் தள்ளி போகிறதுக்கு உண்டான காரணங்களும் இது மாதிரியான மூட நம்பிக்கை தான். இது மாதிரி மூட நம்பிக்கையில் அடிப்படையில் உண்மையற்று இருக்கும், ஆனால் சில நம்பிக்கைகளை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால அந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இடுப்பில் தாயத்து கட்டிக்கோங்க, கையில் ஒரு கயிறு கட்டிக்கோங்க, உங்களுக்கு பேய் பிசாசு முனி கருப்பு காற்று அடிக்காது அப்படின்லாம் சொல்லி கட்டி விடுவாங்க. உடனே இந்த கட்டினவர் அந்த கயிறு நம்மக்கிட்ட இருக்குல்ல அப்படிங்கிற மனசில் ஒரு தைரியம், நம்மளை காற்று கருப்பு அடிக்காது, பேய் பிடிக்காது, நம்மளை முனி அடிக்காது, எதுவும் நம்மளை நெருங்காது அப்படிங்கிற ஒரு மனதளவில் இந்த கயரானது அவருக்கு நம்பிக்கையை கொடுக்குதுல்ல. இது மாதிரி இந்த கயிறு கட்டுவதால் கிடைக்கக்கூடிய உண்மையற்ற நிலை ஒருவனுக்கு நம்பிக்கையை கொடுக்குமாயானால் அது கூட பரவாயில்லைங்க. ஒன்றுமே இல்லாத உண்மையற்ற நியாயமற்ற சரியல்லாத ஒரு நிலைப்பாடுகளில் நாம் சில விஷயங்களை நம்பிக்கைக்குட்பட்டு கொண்டு வரும்போது மட்டுமே அது நமக்கு துன்பங்களை சில நேரத்தில் தருதுங்க. இந்த விஷயத்தில் முதல்ல சகுனங்கள் அப்படின்னு சில விஷயங்களெல்லாம் மக்கள்கள் பார்த்துக்கிட்டு அதற்காக நிறைய விஷயங்களை தள்ளி போடுவாங்க, அதற்காக நிறைய விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணாமல் விட்டுருவாங்க. அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வேலையாக வெளியில் கிளம்பும் பொழுது விறகு கட்டு எதிர்க்க வந்தது அப்படின்னா அந்த விஷயத்துக்கு போகாமலே நிப்பாட்டிக்குவாங்க. அதே மாதிரி எதிர்க்க ஒரு புல்லுக்கட்டோ அல்லது எதிர்க்க ஒரு வெளுத்த புடவை ஒரு மூட்டையாக சுமந்து கொண்டு வந்தாலோ அல்லது பூனை குறுக்கே போனாலோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் கெட்ட சகுனங்கள் என்று மக்களால் இன்னும் கன்சிடரபிள் பர்சன்டேஜ் பீப்புள் நம்புகிறாங்க. அது மாதிரியான நம்பிக்கைக்கு உட்பட்டு வரும் பொழுது நிறைய விஷயங்களும் நிறைய நடப்புகளும் நிறைய காரியங்களும் பின்தங்கிய நிலைக்கு கொண்டு போகப்படுதுங்க. இது அவசியமற்ற சகுனம் பார்ப்பது, இது மாதிரி சகுனம் பார்ப்பது அவசியமற்ற ஒன்று என்பதே உண்மை. இந்த அறிவியல் உலகத்திலையும் இவ்வளவு விஞ்ஞானம் பெருத்த நிலையிலையும் இன்னும் சகுனங்கள் பார்ப்பது, இன்னும் நம்ம மூட நம்பிக்கைகள் சிலவற்றை எடுத்து பார்ப்பது அப்படிங்கிறது மிகவும் அந்த மனிதர்களை பார்த்தா ஆச்சரியமாகவே தாங்க இருக்குது. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துக்காக வெளியில் போகும் பொழுது நில தட்டுச்சினாலோ ஏதாவது கதவு இடித்தாலோ
உட்கார் உட்கார் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு போ, தண்ணியை கொஞ்சம் போல் குடி அப்படின்னு சொல்கிறவங்களாம் இன்னும் உண்டு. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு காரியத்துக்காக முக்கியமான விஷயத்துக்காக வெளியில் கிளம்பும் பொழுது தூறல் விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அவசகுணம் தூறல் விழுகுதுப்பா, இன்றைக்கி இந்த வேலையை பார்க்க வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கிடப்பில் போடக்கூடிய நிலையவும் நாம் நிறைய இடங்களில் பார்க்குறோங்க. அதெல்லாம் மூட நம்பிக்கையின் வெளிப்பாடு தாங்க. இது மாதிரியான மூட நம்பிக்கையின்பால் மக்கள் ஊறி போயிருக்கிற சில விஷயங்களை நம்ம இன்றைக்கும் கண்கூடாக பார்க்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தா, இன்னும் எதிர்காலத்தை கூறும் ஜோதிடங்களுக்காக ஜாதகத்தை தூக்கி கொண்டு அலைவது. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா நாடி ஜோசியம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதற்கடுத்து கைரேகை ஜோசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான எதிர்கால கணிப்புகளை ஒரு மனிதன் சரிவர தீர்மானிக்க முடியுமா அப்படிங்கிறத உட்காந்து கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தோம்னா இது மாதிரியான மூட நம்பிக்கை மக்கள் போக மாட்டாங்க. இந்த இன்னொரு விஷயம் பாருங்களேன், தாயத்து கட்டுறது, பேய் இருக்குது அப்படின்னு சொல்கிறது, முனி இருக்குது அப்படின்னு சொல்கிறது, அதற்கடுத்து சூனியம், பித்ரு உலகம், தேவலோகம், நரகலோகம் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் யார் பார்த்துட்டு வந்தாங்க, யார் எதை சொன்னாங்க, நாமளாக ஏதோ உருவாக்குறோம். இந்த உருவாக்கக்கூடிய இந்த நம்பிக்கையின்பால் மனிதன் பண்படுவானே ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அந்த மூட நம்பிக்கையின்பால் நமக்கு காரியங்கள் வெற்றியடையாமல் போவதும் பின்தங்கி போவதும் காலதாமதமாவதும் நிறைய நேரங்களில் இந்த மூட நம்பிக்கையால் நடக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லைங்க. இன்னும் சில மூட நம்பிக்கைகள், தெய்வத்திற்கு நான் பலியிடுறேன் அப்படின்னு சொல்கிறது, அது மாதிரி பார்த்திங்கன்னா சாமியாடல், அந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம்னா அது ஒரு மூட நம்பிக்கை. அது மாதிரி செத்தவருடன் கதைக்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, இறந்தவரோடு பேசிக்கிறதாக சில மூட நம்பிக்கைகள் இன்னும் மக்கள் மத்தியில் நிறையவே உலாவிக்கிட்டு இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கதைக்கு கூட நம்ப முடியாத கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை. இன்னும் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் பள்ளி அதுவாக போய்கிட்டு இருக்குது, 4-5 பள்ளியும் இருக்குது, நாமளும் இருக்கிறோம். பள்ளி மேலே விழுந்துருச்சுன்னா உடனே காலாண்டேடு, ஜாதகத்தேடு, பஞ்சாங்கத்தேடு, இந்த பள்ளி எங்கே விழுந்துச்சு, எப்படி விழுந்துச்சு, எந்த நேரத்தில் விழுந்துச்சு, அந்த ஜாதகத்தை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு நிறைய தேடுறவங்களெல்லாம் இன்னும் பார்த்துருக்குறோங்க. இது ஒரு விதமான மூட நம்பிக்கைக்கு உட்பட்ட செயல்தாங்க. இன்றைக்குள்ள மனித வாழ்க்கையில் அறிவியலால் நாம் அதிகம் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். இந்த விஞ்ஞான அறிவுகள், விஞ்ஞான வளர்ச்சிக்கு மத்தியில் இன்னமும் நம்ம மூட நம்பிக்கையிலேயே இருக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஆச்சரியமான ஒன்றாவே இருக்குங்க. இது மாதிரியான விஞ்ஞான அறிவுக்கும் உண்மையற்ற நிலையை நிறையா விளக்குறதுனாலையும் பலன்களுக்கு எதிராக நிறைய விளைவுகள் உண்டாகிறதுனாலையும் தான் இதை நாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை இன்னும் மக்கள் நிறையவே அகற்றலாம். இந்த விஞ்ஞான அறிவுக்கு மத்தியில் நம்ம இன்னும் அதில் மூழ்கி போகக்கூடாது அப்படிங்கிறதாங்க நிதர்சனமான உண்மை. இது மாதிரியான மனிதர்களுக்கு தான் ஒரு குட்டி கதை ஒன்று உண்டு. ஒரு நிமிஷத்தில் அந்த கதை முடிஞ்சிடுங்க. அதாவது ஒரு அரசன் தினமும் காலையில் எந்திரிச்சு கண்ணாடி பார்க்கக்கூடிய பழக்கம் உண்டு. அதெல்லாம் அவர் முகத்திலே அவர் முழிச்சுக்கணுமா. ஒரு நாள் மறந்து போய் எந்திரிச்சு பால்கனிக்கு வந்துட்டார். பால்கனிக்கு எதிர்த்த மாதிரி அரண்மனையினுடைய அந்த பக்கம் ஒரு இடத்துல ஒரு பிச்சைக்காரன் காலையில் இருந்திருக்கார். அந்த பிச்சைக்காரனை இவர் பார்த்துட்டு திரும்பி அரண்மனைக்குள்ளே போகும் பொழுது நிலை மண்டையில் இடிச்சிட்டதாகவும் அதன் மூலமாக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது. உடனே இவர் அரசன் இல்லையா, பிச்சைக்காரனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவன் வந்த உடனே மரண தண்டனை கொடுங்கள் அப்படின்னாராம். அந்த நேரத்திலும் அவன் பிச்சைக்காரன் சிரிச்சானான். ரொம்ப நேரம் ஏப்பா சிரிக்கிறேன்னு சொல்லி கேட்டாரான். காலையில் எந்திரிச்சு என்னையை நீங்கள் பார்த்ததுனால உங்களுக்கு தலையில் தான் இடிச்சுதே, நானும் அந்த இடத்துல தான் தூங்கி எந்திரிச்சு உட்கார்ந்துருந்த உடனே உங்களை பார்த்தேன், நான் உங்களை பார்த்த உடனே எனக்கு மரண தண்டனை கிடைத்து விட்டது. அப்போது இதில் நீங்கள் தான் அரசே யோசித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னானான். உடனே தன் தவறை உணர்ந்து மரண தண்டனையை என்ன செஞ்சாராம், அப்படியே கேன்சல் பண்ணாராம். இப்படி ஒரு கதை உண்டு. இந்த மாதிரி கதைகள்லாம் மூட நம்பிக்கை இருப்பவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுப்பதற்காக சொல்லப்பட்டது. அதாவது இன்னும் மூட நம்பிக்கையில் இருக்காமல் இந்த அறிவியல் உலகத்தில், இந்த அறிவியல் வளர்ச்சி, இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் நாமளை ஒருங்கே இணைத்து இது மாதிரியான செயல்களில் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா
நிறைய காரியங்கள் வெற்றியடையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்க. இந்த வீடியோவை பார்க்கும் நண்பர்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்த்துக்கள்.